ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம நிமோ மல்டி கேலக்ஸி ப்ரீடிங் போட்டிருந்தோம். ஸோ ப்ரீடிங் போட்டு வந்து ஒரு 2 வீக் மேலே ஆயிடுச்சு. அந்த ஃப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறேன். நிறைய பேர் பீட்டா ஃபிஷ் அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எல்லா ஃப்ரைஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மீன் தான் நம்ம ப்ரீடிங் பண்ணியிருந்தோம், நிமோ மல்டி கேலக்ஸி மேலு. ஸோ இது வந்து அடுத்து ஃபீமேலு. இது மறுபடியும் லோட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் மறுபடியும் இதை நம்ம ப்ரீடிங் செட் பண்ணலாம். அந்தளவுக்கு தயாராகிட்டு. ஸோ நான் வந்து நல்லா பாசி பிடிச்ச ஒரு டப்ஸில் தான் அந்த இருப்பு நான் ப்ரீடிங் செட் பண்ணேன். அதுவும் அவுட்டோரில் வச்சு தான் நான் ப்ரீடிங் செட் பண்ணேன். ஏன்னா என் வீடியோ ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரைஸ் வந்து சிலவங்க வினிகரில் அதெல்லாம் கொடுக்க முடியலை அப்படின்னா, இந்த பாசியில் வரக்கூடிய சின்ன சின்ன பாக்டீரியா அதை வச்சு நல்லா சர்வே ஆகும் சில மீன்கள். அதே மெத்தட் தான் நானும் ஃபாலோ பண்ணேன். என்கிட்ட நல்லா பாசம் பிடிச்ச ஒரு டப்ஸ் இருந்ததுனால அதில் நான் ப்ரீடிங் செட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ப்ரீடிங் செட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் கழிஞ்சு இன்றைக்கி தான் இதுக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தரமாக வளர்ந்துருக்கு. நீங்கள் பார்க்குற ஃப்ரைஸ் எல்லாமே நான் வினிகரிலும் கொடுத்தேன். ஆனால் வினிகரில் நான் 1 டைம் தான் கொடுத்தேன். ஆனால் மற்றபடி ஃபுல்லாக சர்வே ஆனது எல்லாமே கேட்டிங்கன்னா அந்த பாசியில் உள்ள சின்ன சின்ன பாக்டீரியாவை சாப்பிட்டு தான் இவ்வளோ வளர்ந்துருக்கு. டைம் ப்ரீடிங் பண்ணது எல்லாமே டெத் ஆகிட்டுங்க. ஆனால் இந்த தடவை கிட்டத்தட்ட எனக்கு கிடச்ச குட்டிகள் பார்த்திங்கன்னா ஒரு 50க்கு மேலேயே குட்டிகள் எனக்கு கிடச்சிருக்கு. 50 குட்டிகளுக்கு மேலே உள்ள குட்டிகள் எல்லாமே கொஞ்சம் கப்பி சைஸ் வந்துருச்சு. இந்த சைஸ் வந்தாலே நம்ம குட்டி எல்லாத்தையுமே ஈஸியாக காப்பாற்றி நல்லா கண்டிஷன் பண்ணி கொண்டு வந்துடலாம், ஈஸியாக வளர்த்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஃபுல் ரெட்டுக்குள்ளே கப்பீஸ் குட்டியும் நல்லா வளர்ந்துருச்சு. அப்புறம் அவதார் பீட்டாக்குள்ளே கப்பி குட்டியும் ஓரளவு நல்லா வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இனிமேல் நம்மளோட சேனலில் பீட்டா ஃபிஷ்ஷோட ஃப்ரைஸ் அப்டேட்டு ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுறேன். நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதுலேயும் சொல்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கிவ்அவே வீடியோ தான் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவாக போட போகிறோம். அதுவும் பாருங்கள். அதில் எப்படி கலந்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் அந்த வீடியோவில். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.